ஒரே மக்கு நன்றி, கொடா கொடி நன்றி. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சாதாரண பிள்ளைகள் இல்ல, தேவனுடைய பிள்ளைகள். இங்க ஒரு சின்ன கரெக்ஷன் நான் பண்றேன். அடிக்கடி நீங்க அடியால் 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 இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் பிள்ளைகள், இது என்னுடைய பிள்ளைகள், இவங்க என்னுடைய ஜனக்கூட்டம், இவங்க என்னுடைய பிள்ளைகள், எனக்கான ஒரு ஜனக்கூட்டம். இப்படிதான் நான் பரலோகத்துல இருந்து பாக்குறேன் உங்களை. எனக்கான ஜனக்கூட்டம், எனக்கான பிள்ளைகள், என் மகள், என் மகன், இப்படிதான் நான் பாக்குறேன். இதுல அடியாளு, சர்வன்ட்டு, என்னுடைய சர்வன்ட்டு, உங்களை நான் என்னுடைய சர்வன்ட்டாவே நான் பார்க்கல, என்னுடைய பிள்ளைகளா பார்க்கிறேன், என்னுடைய பிள்ளைகளா பார்க்கிறேன். அதனால இங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன மாதிரியே உங்களை நான் படைச்சிருக்கிறேன். அப்பனா எப்படி நான் உங்களுடைய அப்பாவா இருக்கணும்ல? என்ன மாதிரி ஒரு எப்படி ஒரு அப்பா இருப்பாங்க, அப்பா மாதிரி தானே குழந்தை வர முடியும். அதே தோற்றம், அதே மாதிரி உருவம், அதே மாதிரி நிக்கிறது. நான் தரிசனம் அடிக்கடி அடிக்கடி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? கண்களுக்கு நான் தெரிகிறதுக்கான காரணம் என்ன? என்ன போலவே நீங்க இருக்கிறீங்க. நான் இவ்வளோ உயரமா நின்றுகிட்டு இருக்கேன் அப்படின்ற தரிசனத்தை நீங்க ஒரு டெஸ்டிமோனியா ஷேர் பண்றீங்களே, என்னை பார்த்ததுனால தான் அது டெஸ்டிமோனியா சொல்ல முடியுது. அப்போ என்னை போலவே நான் உங்களை படைத்திருக்கிறேன். அப்ப அப்படின்னும் பொழுது இங்க சர்வன்ட்டு, அடியாள், உங்களை நீங்க தாழ்த்துறது, நீங்க உங்களுடைய வாஞ்சையின் நிமித்தமாக தாழ்த்துறீங்க. ஆனா நான் என்னுடைய பிள்ளையாய், என்னுடைய மகளாய், என்னுடைய மகனாய் நான் பார்க்கிறேன். என்னுடைய மகன். உலகத்துல எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா எனக்கான ஒரு நேரத்தை செலவழித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் என்னுடைய கூட்டம், என்னுடைய ஜன கூட்டம், எனக்கான ஒரு கூட்டம். இப்படிதான் நான் பரலோகத்துல இருந்து ஒவ்வொரு சண்டே இந்த ஊழியம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஊழியங்களையும் நான் அப்படிதான் பார்க்கிறேன். ஒவ்வொரு ஊழியம் எனக்கான ஒரு ஜனக்கூட்டம், எனக்கான ஒரு ஜனக்கூட்டம். அப்ப ஒருத்தருக்கு மேல இருவர் அங்க கூடுறாங்க அப்படின்னா அது ஒரு சபை. ஒருத்தர் மட்டும் இருக்கிறது இண்டிவிஜுவல். ஒருத்தர் கூட இன்னொரு ஒரு மகனோ மகளோ சேர்ந்து என்னுடைய நாமத்தை உச்சரிக்கிற அந்த இடத்துல நான் வாசம் பண்றேன். இது வேதத்துல இருக்கிற ஒரு வசனம். ஆனா இப்ப அதை நான் நிரூபிக்கிறேன் உங்களுக்கு. ஒருத்தருக்கு மேல இருவர் அங்க கூடும் பொழுது நான் அங்கே வாசம் செய்கிறேன். என் பிள்ளைகளை வாசம் செய்கிறேன். அதனால என்னுடைய பிள்ளைகள் இந்த ஒரு விஷயத்தை நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். எல்லாரும் சொல்றீங்கல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் சந்ததியார் தான் நீங்களும், இஸ்ரவேலின் சந்ததியார்கள் தான் நீங்களும். வேற வேற ஊர்ல இருக்கிறீங்க, வேற வேற இடங்கள்ல செதறி போய்விட்டார்கள் பிள்ளைகள். வேற வேற ஊர்கள், தீவுகள் அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு இடத்துலயும் பிள்ளைகள் எல்லாம் ஓடி அப்படி கலைந்து 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 அப்படியே போயிட்டாங்க, சிதறி போயிட்டார்கள். ஆனா இஸ்ரவேலின் தேவன் உங்கள் மத்தியில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் இஸ்ரவேலருடைய சந்ததி தான் என் பிள்ளைகளே. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான் உங்களோடு பேசுவது, உங்களோடு என்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பது, உங்களுக்கு சொல்லி கொடுப்பது, உங்களுக்கு என்னுடைய ஆலோசனைகளை கொடுப்பது எல்லாமே எனக்கு சந்தோஷம், நிறைவாக இருக்கிறது. இந்த தருணத்தில் நிறைவாக இருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே. நீங்க சாதாரணமா உங்களை நினைச்சிடாதீங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்க சாதாரணமா ஏதோ ஒரு பிள்ளைகள் நம்ம என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கிடையாது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். இந்த நிமிஷம் அசைவாடி கொண்டிருக்கிறேன்.
இந்த நிமிஷம் அசைவாடி கொண்டிருக்கிறேன். நான் வரப்போகிறேன். இந்த செய்திக்கும் நான் சொல்லுவதற்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த செய்தியினுடைய தலைப்புக்கும் நான் சொல்லுவதற்கும் சம்பந்தம் இருக்கு. நான் வரப்போகிறேன். எப்படி வரப்போறேன்? ராஜா போல. கன்னி மரியாள் வயிற்றுல ஒரு குழந்தையாய் வந்து வளர்ந்து இந்த உலகத்துக்குரிய காரியத்தை பார்த்து இந்த குழந்தை எப்படி வளரும்? ஒவ்வொரு மாதம் தான் வயிற்றுக்குள்ள அப்படியே வளரும். வளர்ந்து பிரசவ காலத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தை பார்த்து இந்த உலக மக்களோடு சேர்ந்து பழகி அப்படியே வளர்ந்து நான் போதித்தேன். பரலோகத்தை குறித்து நான் போதித்தேன். அப்போ ஒரு ப்ராசஸ் அங்க ஃபாலோ ஆகுது. அந்த மாதிரி தான் நான் இந்த என்னுடைய முதலாம் ஒரு முதலாம் ஒரு காரியத்தை நான் இந்த பூமியில செய்தேன். ஒரு குழந்தை வடிவத்துல வந்து அப்படி வளர்ந்து ஊழியத்தை தொடங்கினேன். ஆனா திரும்ப நான் வருவேன். ஆட்டுக்குட்டியானவர் போல கிடையாது. சாக்ரிஃபைஸ் ஃபார் தி சாக்ரிஃபைஸ் கிடையாது. ஒரு லேம்பு போல நான் ஒரு ஆடு பலி கொடுக்கறதுக்கு ஒரு ஆடு ரெடியா இருக்குது. அது எப்ப வேணா சாகும், எப்ப வேணா ரத்தம் சிந்தப்படும். ஆனா திரும்ப நான் அது போல வரப்போறது கிடையாது. ராஜாவாய் வரப்போகிறேன். என்னுடைய வருகை பிரம்மாண்டமாய் இருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, இப்ப நீங்க செய்து கொண்டிருக்கிற இந்த வேலைகள்லாம் என்னுடைய வருகை எப்போ புரியும்? ஒரு ஜப கூட்டம், ஒரு ஊழியம், எனக்கான ஒரு காரியம், எனக்கான ஒரு முக்கியத்துவம், இதெல்லாம் என்னுடைய வருகை எப்போ உங்களுக்கு புரியும் என் பிள்ளைகளே. எனக்காக நீங்க என்னெல்லாம் செய்தீர்களோ என்னுடைய வருகை எப்போ அது புரிய வரும் என் அன்பு பிள்ளைகளே. ராஜா போல அரசால ஒரு ராஜா என்ன செய்வான்? இந்த உலகத்தையே அவன் கண்ட்ரோல்ல வச்சுக்குவான். ஃபார் ஆல் தி ரிலீஜியன்ஸ், ஃபார் ஆல் தி பீப்புள். இப்படிதான் நான் வரப்போறேன். இங்க யாரும் தப்பிக்க முடியாது. ராஜா போல வந்து அரசாளுவேன். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், என்னோடு கூடவே இருக்க வேண்டும். உங்க இருதயத்தில் என்னை சுமக்க வேண்டும். நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம். உங்க இருதயத்தில் நான் இருக்க வேண்டும். என்னுடைய நினைவுகள் இருக்க வேண்டும். நான் ரத்தம் சிந்தின காரியங்கள் நீங்க நினைவு கூறும்படி இந்த திருவிருந்து நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. இதை சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு, ஒரு அன்பு என் மேல நான் ரத்தம் சிந்தின காரியங்களை நீங்க சிந்திக்க தான் என் மேலே இப்பெல்லாம் நிறைய பேருக்கு அன்பு வந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் இப்படியெல்லாம் அடிக்கப்பட்டாரா, நான் அவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு சில லேடிஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. எனக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் ரத்தம் சிந்தினதை கேட்க அந்த போதனையை கேட்க நிறைய ஆட்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளைகளே, இந்த நிமிஷம் ரொம்ப பிரீஷியஸா பரலோகத்துல பேசப்பட்டு கொண்டிருக்கு. பரிசுத்தவான்கள் இந்த நேரம் களி கூர்ந்து மகிழ்வோடு என்னை குறித்து என்னோடு கூட என்னை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேலை ப்ரீஷியஸ் டைம். ஏன்னா நான் உங்களோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறேன், உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். சீக்கிரமாகவே நான் வரப்போகிறேன். ராஜா போல என் அன்பு பிள்ளைகளே. அதுக்கு முன்னாடி நிறைய அடையாளங்கள், நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் தேசம் முழுவதும் நான் இவ்வளோ பெருசா தரிசனம் கொடுக்கிறேன். இது போல நிறைய பேர்களுக்கு தரிசனம் ஆவேன் நான் வரத்துக்கு முன்னாடி.
இது உங்க டைரியில நீங்க எழுதி வைங்க. டைரியில நீங்க எழுதி வைங்க. நிறைய பேர்களுக்கு தரிசனம் கொடுப்பேன். என்னுடைய முகத்தை நிறைய பேர்களுக்கு நான் காட்டுவேன். நான் வர்றதுக்கு முன்னாடி அங்கங்கே நான் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. தரிசனத்துல ஆண்டவரை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்களுக்கு பயபக்தியோடு இருக்கிற என்னோடு கூட இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு நான் என்னுடைய முகத்தையும் என்னுடைய அடையாளங்களையும் நான் காட்டுவேன். என்னுடைய அடையாளங்கள், என்னுடைய அப்பியரன்ஸ், இதுதான் இந்த செய்தியினுடைய லிங்க். தோற்றம், என்னுடைய தோற்றத்தை நான் வெளிப்படுத்துவேன். எதுக்கு தெரியுமா? என்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தும் பொழுதுதான் நான் வரும் பொழுது என அடையாளம் காட்ட முடியும். நான் வரும் பொழுது அடையாளம் தெரியும். இவர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அடையாளத்தை கண்டு கொள்ள முடியும். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நான் பார்த்தேன் இவரை இப்படிதான் இருந்தாரு, நான் பார்த்தேன் இவர் இப்படிதான் இருந்தாரு, நான் பார்த்தேன் இவர் இப்படிதான் இருந்தாரு. நிறைய என்னுடைய ஊழியர்களுக்கு, எனக்காக வேலை பார்க்குற ஆட்களுக்கு, நிறைய பேர்களுக்கு, உத்தமமா நிறைய காரியங்களை செய்கிற பிள்ளைகளுக்கு, என்னையே சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் அங்க அடையாளங்களை நான் காட்டுவேன். நிறைய பேர்களுக்கு காட்டுவேன். நிறைய பேர்கள் காட்டுவேன். அதுக்கான காலங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. நான் ஏன் அடிக்கடி தரிசனம் ஆகிறேன் என்று இந்த மகள் சொல்றதுக்கான காரணம் இருக்கு. சாதாரண பெண், சாதாரண ஆண் கிடையாது. என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய முகத்தை பார்க்க வேண்டும். எனக்காக இருக்கிற பிள்ளைகள், இந்த உலகத்தையே வெறுத்து எனக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு என்னுடைய அங்க அடையாளங்களை காட்ட வேண்டும். என்னுடைய வருகைக்கு முன்னாடி நிறைய பேர்கள் இந்த சாட்சியா சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை தரிசனத்துல பார்த்தேன், ஆண்டவர் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது பக்கத்திலேயே உக்காந்துட்டு இருக்கிறாரு, இப்படியெல்லாம் சாட்சிகள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வருவேன். அப்பதான் என்னை அழகா ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இது யெஷுவா ராஜா போல வந்திருக்கிறாரு, ராஜா போல இருக்கிறாரு, அவருதான். அப்ப இதுதானே நான் செய்யணும். வரத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது நான் எப்போ வருவேன். ஆனா வரத்துக்கு முன்னாடி எல்லாமே வெளிப்பாடுகள் உண்டு. எல்லாத்தையுமே சொல்லுவேன், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுப்பேன். ஆனா வர்றது மட்டும் நான் சொல்ல மாட்டேன். எப்ப வருவேன் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நீங்க ரெடியா இருக்க வேண்டும் என் பிள்ளைகளே. இந்த நிமிஷத்திலிருந்து நீங்க ரெடியா இருங்க. நான் உங்களோடு கூட வாழ போறேன், உங்களோடு கூட ஜீவிக்க போறேன், உங்களோடு கூட எனக்கென்று ஒரு ஜன கூட்டத்தோடு நான் இருக்க போகிறேன். எவ்வளோ பெரிய விஷயம்! ஒரு கிங், அந்த கிங்கு இத்தனை பெரிய ஜன கூட்டத்தினுடைய ஒரே கிங். இங்க மதம் இல்ல, இங்க ஜாதி இல்ல, இங்க ரேஸ் இல்ல, இங்க எந்த விதமான பிரிவுகளும் கிடையாது. எல்லாமே யூதர்கள். அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், நீங்களும் இஸ்ரவேலின் சந்ததியார் ஆங்காங்கே சிதறி போய்விட்டார்கள். நீங்க எல்லாரும் இஸ்ரவேலின் ஜன கூட்டத்தார் தான். என்னுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நேரம் பரலோகம் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறது. வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ட்ரம்பட்ஸ் எல்லாம் எக்கால தொனியோடு சத்தத்தோடு அந்த ட்ரம்பட்ஸ் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பரலோகம் முழுவதும். என்னுடைய வருகையை குறித்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். சந்தோஷத்தோடு பரிசுத்தவான்கள் என்னை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நான் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, இது ஏதோ டைம் பாஸ்க்கு சொல்கிற வார்த்தைகள்லாம் கிடையாது. நான் வரத்துக்கு முன்னாடி என்னுடைய தோற்ற வெளிப்பாடுகளை எனக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு என்னுடைய முகத்தையே நான் காட்டுவேன். தரிசனத்தின் வழியாக நான் காட்டுவேன். நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். நீங்க என்னை நேசிக்கிறத விட, நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பை விட
நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன், அதிகமாய் நேசிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இதுக்கு மேல என்னால பேசுறதுக்கு, அவர் பேசிட்டு அவ்வளவுதான். பம்பு, ஒரு பைப்ல தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அவர் சொல்ல வந்தது சொல்லிட்டாரு. பைப்ல தண்ணி வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு பைப் அடைச்சிட்டாங்க. இதுக்கு மேல பேசவே முடியாது. இதுக்கு மேல நான் ட்ரை பண்ணாலும் என்னால பேசவே முடியாது. அதே போல ட்ரை பண்ணாலும் இனிஷியேட் பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒரு பிரேயராக நான் செய்துட்டு இருக்கிறேன். ஆனா அவரு நீங்க சாதாரண மனிதர்கள் நினைச்சிட்டீங்களானே ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளவு பாசமான தெய்வம், எவ்வளவு அன்பு நிறைந்த தெய்வம், எவ்வளவு அக்கறை நிறைந்த தெய்வம். இதுக்காக தான் இத்தனை ஒர்க் போயிட்டு இருக்கு. இவ்வளவு உபத்திரவங்கள், எத்தனை பேர் சாகடிக்கப்பட்டாங்க அவருக்காக, எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பாருங்க. அதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ரிவார்டு இருக்கு. எத்தனை பேர் ரத்த சாட்சியாய் மரித்தாங்க. இதே இந்திய தேசத்துல தோமா கொல்லப்பட்டார். தோமா துரத்தி துரத்தி கொல்லப்பட்டார். சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சில் சின்ன ஒரு துண்டு அந்த போனை எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் யாருக்காக? இதெல்லாம் வீணா ஆகுமா? இதெல்லாம் வீண் கிடையாது. எத்தனை பேர் அவருக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க, கல்ல எரிஞ்சே சாகடிக்கப்பட்டிருக்கிறாங்க. கண்டிப்பா அவர் வரப்போகிறார், வரப்போகிறார். அவர் சொன்னது கேட்டீங்களா? ஒன்னே ஒண்ணுதான், நாம இருதயத்துல நிரந்தரமா அவரை வச்சுக்கணும். அப்படியே அவரை சுமக்க சொல்லியிருக்கிறார், சுமக்க சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு விஷயத்த செய்து பயபக்தியா என் தேவன் அவர் மட்டும்தான் நம்ம அப்படியே இருந்துடணும். எவ்வளவு அன்பு! ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பை விட நான் உங்கள் மேல வச்சிருக்கிற அன்பு பெருசு. இப்படிதானே ஒரு தாயும் தகப்பனும் கொடுப்பாங்க சர்டிபிகேட்டு. ஒரு தாய் என்ன சொல்லுவாங்க? குழந்தைய அதிகமா நேசிப்பாங்க. அந்த குழந்தை தாயை நேசிக்கிறத விட. ஆனா திட்டுவாங்க, கண்டிப்பாங்க, 2 அடி கூட போடுவாங்க. ஆனா அந்த தாய் ஒரு காலம் அந்த குழந்தைய வெறுக்க மாட்டாங்க. அந்த தந்தை ஒரு காலம் அந்த குழந்தைய வெறுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பெற்றெடுத்த குழந்தைகள். அதேதான் தேவன் நம்ம அவர் மேல வச்சிருக்கிறத விட, என்கிட்ட சொல்லுவாரு, நீ என்னை அதிகமா நேசிக்கிறத விட நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன். இது எவ்வளவு கவர் பண்ணுது நம்மள, எவ்வளவு காந்தகம் போல, மேக்னெட் போல இழுக்குது. இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுவார். நான் அதுக்கெல்லாம் லாய்க்கியா, தகுதியா? கிடையாது. சாதாரண பெண், சாதாரண மனுஷிகள், சாதாரண மனுஷங்க. ஆனா தேவன் பரிபூர்ணமான அன்பை கொட்டி இருக்கிறார். சிலுவையில ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். வாரினால் கிழிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒரு அழகான ஒரு ரெட் ரோஸை கசக்கி அப்படி கீழே போட்டா. அந்த ரெட் ரோஸ் எப்படி இருக்கும்? அப்பதான் ஃப்ரெஷ்ஷா பூத்த ஒரு பூ. அந்த பூத்த ஒரு பூவை க்ரஷ் பண்ணி கால மிதிக்காத குறைய தூக்கி போட்டா அதுக்குள்ள ஒரு சின்ன லிக்விட் மாதிரி வரும் பாருங்க. அந்த ரோஜா பூ அப்படி ஸ்குவீஸ் பண்ணா. தேவன் அதுக்கான பாத்திரர் கிடையாது. எல்லாம் ஈஸ்டர் வருது, ஓ இத்தனை நாள் ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒரு ரிலீஜியஸ் பேசிஸ்ல இருக்கிறாங்க. எவ்ரிடே என்ன பண்றோம்? எவ்ரிடே எப்படி இருக்கிறோம்? என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அவருக்கான முக்கியத்துவம் நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு? இதெல்லாம் தான் பரலோகத்துல பேசப்படும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, என்னுடைய வருகையை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன், அங்க ட்ரம்பட்ஸ் வாசிக்கிறாங்க, வாத்தியங்கள். நம்மளாம் நினைச்சு பார்ப்போமா அந்த வார்த்தை? அவர் பேசும் பொழுது அந்த வாத்தியங்கள் யூஸ் பண்றாரு. அப்போ எவ்வளோ பரலோகமே சந்தோஷமா அந்த வாத்தியங்களை வாசிச்சு பரிசுத்தவான்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு அவர் சந்தோஷமா நம்ம கிட்ட பேசியிருப்பாருன்னு மட்டும் பாருங்க. இப்படிதான் தேவன் பெரியவர், தேவன் மகத்துவமானவர். அப்படி வருகை சமீபமாய் இருக்கிறது. எப்ப வேணாலும் அவர் வருவார். நிறைய பேருக்கு கண்ணுக்கு தெரிய போறாருன்னு சொல்றார்.
தரிசனத்துல நிறைய பேருக்கு அங்க அடையாளங்களோடு நான் காட்ட போறேன்னு சொல்றாரு. ஆனா இது கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். டு த ரெமினன்ஸ், டு த ரெமினன்ஸ். பால்க்கு பாம்பு கடிச்சும் அவர் சாகல. He is a man of God. He is a man of spiritual realm. Hallelujah. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சந்தோஷமா இருங்க. ராஜா போல நம்ம நினைக்கிறோம்ல, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்களுக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்கும், அவங்களுக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறோம்ல. ஆனா ஒரே ஒரு ராஜா, எல்லாருக்கும் அவரு தான் ராஜா. அப்ப என்ன சொல்லிட்டாரு கடைசியில? நம்ம எல்லாம் யூதர்கள் தான் சொல்லிட்டார். அவர் பிறந்த பிளேஸையும் அவர் விட்டு கொடுக்கல, அவர் வாழ்ந்த இடத்தையும் அவர் விட்டு கொடுக்கல. எனி டைம் அவர் சொல்றது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தான் அவர் சொல்றாரு. எனி டைம் அவர் சொல்றது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். நிறைய பேருக்கு ஸ்டொமக் பர்னிங் ஆகுது. என்னடா இது இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேல்னா பெருசா? அவர் பிறந்த இடம், வளர்ந்த இடம், ஊழியம் செய்த இடம். கடைசியில கால் வந்து வைக்க போறதே ஒளிவு மலையோடைய அந்த விரிசல் வந்துருச்சு. அங்க பிளவு பாதியா பழக்கிற அந்த ஒரு பீஸாக, அந்த பீஸ் அப்படியே ஒரு பீஸ் அப்படி போயிட்டு 2 பிளவு, அந்த பர்டிகுலர் பீஸ்ல அவர் காலை எடுத்து வைப்பாரு. அது ரெக்கார்ட் ஆயிருக்கு பைபிள்னா அது கண்டிப்பா நடக்கும். அந்த விஷயம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அதனால தேவன் கொடுக்கிற வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எதுவுமே பொய்யாய் போகாது, எதுவுமே பொய்யாய் போகாது. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஏசுராஜா உமக்கு நன்றி. நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக கோடாகோடி நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியே ஸ்பிரிட்ல ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கு, ஜாய் இருக்கு, ரொம்ப ஜாய் இருக்கு. ஏன்னா என்னுடைய சரீரத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது அந்த டைமென்ஷனுடைய ஜாய், வித்தியாசமான ஒரு ஜாய்ஃபுல் இருக்கு எனக்கு. சப்புன்னு ஆயிடுச்சு, அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சப்புன்னு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாம் போல இருக்கே. ஏன்னா அந்த ஜாய்ஃபுல் எனக்கு தான் ஃபீல் பண்ண முடியுது. கர்த்தர் கொடா கொடி நன்றி. இந்த செய்தி அவர் கொடுக்க வந்தது இதுதான். அதனாலதான் அவரு நானே இதை பண்றேன், நானே இது பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்ப நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிப்பார் அவருடைய அங்க அடையாளங்கள். அதுக்கப்புறம் அவர் வந்துருவார், சடனா வந்துருவார். ஆண்டவரே உமக்கு நன்றி. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம யூடியூப்லயோ போடலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.